இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் ஆச்சு அப்டேட் போட்டு. என்னென்ன மீன் இருக்குது நம்மகிட்ட, எவ்வளோ சேல் பண்ணிட்டோம், எல்லாம் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து இதுலேருந்து பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 5 ட்ரப்பு, ஒரு 5 டப்பா மாதிரி இருக்குது. 4 ட்ரப்பு ஒரு டப்பா இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஃப்ளோரான் கிடக்கு. நம்ம கடையில் வந்ததை யாருமே வாங்கலை. 10 பீஸ் போட்டோம், ஒரு 6 பீஸ் 7 பீஸு அப்படி கடந்துச்சு. இதில் ஒரு ஃப்ளோரான் இருக்குது. பக்கத்து இதில் ஒரு ஃப்ளோரானு, அதில் ஒரு ஃப்ளோரான், இதில் ஒரு ஃப்ளோரான் சும்மா போட்டு வச்சுருக்கு. நம்ம க்ரூமிங் பண்ணுறங்காண்டி வளர்த்து பார்ப்போமே, எதுவும் நல்ல குவாலிட்டியாக இருந்துச்சுன்னா எப்படி தான் நம்ம கடைக்கு தான் கொண்டு வருவோம். இன்னொன்று இது வாங்கினது நம்ம கடையிலேயே விற்கிற ரேட்டு 150 ரூபா விற்கிற ரேட்டு. வந்து அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்காது, ஓரளவு குவாலிட்டியாக இருக்கும். இதில் இல்லைங்க, எடுத்து காட்டுறேன். இது சுத்தமாக தெரிய மாட்டேங்குது. நம்ம வாங்க பக்கம் இதில் போவோம். இந்த இருக்கா, இதில் ஒன்று இருக்குது. சும்மா சின்னதே, ஒரு 1.5 இன்ச்சு. ஆனால் இது கலர்னால் நல்லா இருக்குது. இதுக்கு நல்லா இப்போ அந்த இது பேட்டர்னு எல்லாமே உடம்புல உள்ள பேட்டர்ன் நல்லா தெரியுது. இது பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கப்பி ஃபுட் இருக்குல்ல, அதான் போட்டுக்கிருக்கோம். அடுத்து இதில் ஒன்று இருக்குது. இந்த இதில் இங்கிட்டு நிற்கிது பாருங்கள், பயந்து ஓடுது. இந்த நிற்கிது பாருங்க. இதில் யாருக்கும் வேணும்னா சொல்லுங்கள். நம்ம கடைக்கு வந்துட்டீங்கன்னா ஃப்ளோரான் வேணும்னா சொல்லுங்கள், நான் எடுத்துகிட்டு வர்றேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரப்பில் ஒன்று இருக்குது. இதான் போட்டு எல்லா ஃப்ளோரான் இந்த போட்டு ஒன்றா இருக்கனால, ஒரு சைஸ் இருந்தனால எல்லாம் போட்டு அடிச்சுக்கின்னு ஆரம்பிச்சு. கடையில் ஏற்கனவே 1 2 செத்துருச்சு. அதான் சரி, இடத்த போட்டு மாதிரி ஸ்டாக் வேறு வர போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்தையும் கொண்டு வந்தோம். இது ரொம்ப அடி வாங்கிச்சு வரமாமல. இப்போ பரவாயில்ல, ஓரளவு சரியாயிடுச்சு. இப்போ தான் கலர் வருது. உடம்பு ஃபுல்லாமே சதையை ஃபுல்லாக அடித்து நல்லா இதாக்கிடுச்சு. செகுலன்னா பிச்சிருச்சு. இதில் ஒன்று கிடக்கு. இதில் உள்ள காணாம மீன் தான் இருக்குது. இந்த இருக்குது எல்லாமே ஒரே சைஸ் தான், வேறு அவ்வளோதாங்க. அடுத்து வந்து நம்ம கப்பிக்கு போயிடுவோம். இது பார்த்தீங்கன்னா இதை வச்சு தான் நம்ம கப்பியை பெருக்கிறோம். கடையில் கொண்டு வர பாதி கப்பிக்கிட்ட நம்ம வீட்டில் உள்ளதேன், வீட்டிலேருந்து பெருக்கி கடையில் விற்போம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டம்போ ஒரு ஜோடி இருக்குது. இது பார்த்தீங்கன்னா வயசு மட்டுமே 1.5 வயசு ஆக போகுது. அது 2 வயசு ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். 1.5 தாண்டிருக்கோம், 2 வயசு ஆக போகுது. இந்த பாருங்க, இந்த இருக்குல்ல, இந்த போதா, அது சரியான பெருசுங்க. அது குட்டி போட்டுச்சுன்னா எப்படி 150 குட்டி அசால்ட்டாக போகணும், அந்த அளவுக்கு பெருசு. அதோட ஜோடி பாருங்களே, அதோட மேலே இதுதான். இதோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ சைஸ், ஒரு 2 இன்ச்சு இருக்கும். 2 இல்லை 1.5 இன்ச்சு தாண்டி இருக்கும். பெருசு, நல்ல பெருசு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு ஃபீமேல் அதிகம், மேலே வந்து ஒரு 6 5 மேலே தான் இருக்குது. ஃபீமேல் மட்டுமே ஒரு 8. எல்லாமே குட்டி போடுற மாதிரி இருக்குது. இங்கே பாருங்க, கலர் நல்லாயிருக்கும். எல்லாமே குட்டி போடுற மாதிரி. பாதி குட்டி போட்டுச்சுன்னா இந்த பிடிச்சி நம்ம வந்து குட்டியும் எல்லாமே ஒன்றா தான் கிடக்கும். ப்ரீடிங் நெட்டு இதுன்னு இல்லை நம்மகிட்ட. குட்டி போட்டுச்சா என்ன போய் இந்த பாக்ஸைல் போட்டிருக்கோம். இந்த இடத்துல போய் நம்ம நெட்டை வந்துட்டு டெய்லி வச்சு எடுத்து இந்த பக்கத்தில் போடுவோம். இதோட குட்டி ஃபுல்லாக இங்கே தான் வரும். எதுக்குமே சாப்பாடு போடல இன்னைக்கு காலைல, அதனால் ரொம்ப எல்லாம் மேலே வருது. இது பார்த்து நம்ம கப்பி ஃபுட்டு தான் போடுறோம். கப்பிக்குன்னு கடையில் இருக்குது ஃபேன்சி கப்பி ஃபுட்டு. இப்போ வந்து அப்பப்போ மைக்ரோ பிளேட் அந்த மாதிரி போடுறது, மிக்ஸ் அரைச்சும் போடுற மாதிரி சாதா ஃபுட்டு அரைச்சி போடுவோம். இப்போதைக்கு கப்பி ஃபுட்டு தான் போடுறோம். இதை பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு 150 கிட்ட இருக்கும். மேலே போகிறது மட்டும் ஒரு 80 60 இருக்கும். கீழே அடியில் நிறையா இருக்குது. குட்டியெல்லாம் ரொம்ப குட்டியெல்லாம் அதில் அடியில் இருக்குது. எல்லாம் கலர் வந்துக்கு இருக்குது. இப்போ தான் விற்கிற சைஸ் இன்னும் ஒரு 2-3 வாரம் தாண்டிச்சா விற்கிற சைஸ் 40 ரூபா வைப்போம். ஆனால் அதுவே குட்டி. இந்த இதில் நல்லா 2-3 பெருசாக இருக்குது. அதை எடுக்க முடியல. தருங்களேன் எவ்வளோ பெருசாக போகுதுன்னு. அதான் நம்ம வீட்டில் வளர்ந்தது. அடுத்து வந்துடுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பிரிட்ஜ் பாக்ஸ் வந்து நம்ம சிச்சிலெட் வச்சுருந்தோம். முன்னாடி நிறைய வச்சுருந்தோம். எல்லாத்தையும் போய் கடையில் போய் கொடுத்து நமக்கு அதை பெருகிற மாதிரி தெரியல. குட்டி போடுற மாதிரி எதுவும் முட்டை வைக்கிற மாதிரி தெரியல. அதனால் எல்லாத்தையும் போய் கடையில் கொடுத்து கடையில் பாதி விற்றாச்சு. இப்போ ஒரு 4 பேரை கடையில் எதாவது கிடக்கு. இது பார்த்தீங்கன்னா முன்னாடி அங்கே இருந்துச்சு. அந்த இதில் ஃபுல் பேக் கப்பி. அதை பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே தூக்கிட்டு வந்துட்டேன். நேற்று அன்னைக்கு தான் கழுவுனேன். ஒரு 4 நாளைக்கு முன்னாடி கழுவி இப்போ இங்கே வந்துருச்சு. சைஸ் பார்த்தீங்கன்னா அதில் 4 மேல் மட்டும் தான் கிடச்சி. என்னடா குட்டியை போட மாட்டேங்குது,
ட்ரப்புலேயே போட்டு வச்சுருக்கோம். இன்னொன்று வந்து ஒரு பக்கம் குட்டி புலம் தனியாக வச்சுருந்தோம். அது பார்த்தா வளரவும் மாட்டேங்குது. மேல் புலம் பேரண்ட் இது புலம் தனியாக வச்சுருந்தோம். அது என்ன குட்டியும் போட மாட்டேங்க பார்த்தா உள்ள ஃபீமேலே இல்லை. ஃபீமேல் எல்லாமே செத்து போச்சு. வெறும் 4 மேல் மட்டும் சுற்றிக்கிட்டு இருந்துச்சு. அவர் பார்த்து எல்லாத்தையும் ஒன்றா விட்டுருவோம், சைஸ் வர வரையும் இந்த சைஸ் வரட்டும். நல்ல நம்ம குட்டி எடுத்தனால அதில் ஒரு 4 ஃபீமேல் இருந்தால் ஒரே ஒரு ஃபீமேல் மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். அது எல்லாம் துரத்திக்கிட்டு இருக்குது. இன்னொன்று அதுவும் லைட்டாக குட்டி போடுற மாதிரி தான் இருக்குது. இன்னொன்று நம்மளோட குட்டி நிறையா இருக்குது. இதை வச்சு தான் இனிமேல் பெருக்கணும். யாருக்கு வேணும் கேளுங்க. அந்த நெய்கிறங்க எவ்வளோ பெருசாக இருக்குன்னு ஃபுல் பிளாக் கையில் எடுத்து காட்டவா? நெட்டு இல்லை நம்மகிட்ட. இல்லைங்க, ஒரு நெட்டு எடுத்து வந்துடுறேன். இது அந்த டைலு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல குவாலிட்டியாக இருக்கும். ஃபுல்லு எந்த இடத்துலையுமே உடம்புல இது வராது, அந்த ஒயிட்டோ எதுவுமே வராது. இங்கே இருங்க, நல்ல பெருசு. உங்களுக்கு வீடியோக்கு இப்படி தெரியும், ஆனால் நல்ல பெருசு. இது டைலு உடம்புனா நல்ல பெருசு. இதுதான் நம்ம வாங்கினதே. டைல் நல்ல குவாலிட்டி. விட்டுருவோம். இதுக்கும் அதே ஃபுட்டு தான், கப்பி ஃபுட்டு தான் போட்டுக்கிருக்கோம். அடுத்து பார்த்துருவோமா? அடுத்து பார்த்தீங்கன்னா இது என்ன பார்த்தீங்கன்னா சின்ன தெரியுது. என்ன பார்த்தீங்கன்னா இதுப்பெல்லாம் போலா பேட்டு குட்டி. இந்த அங்கிட்டு ஒரு 2வது பிரிட்ஜ் பாக்ஸ் வந்து முன்னாடி பிரிட்ஜ் பாக்ஸ்க்குள்ளேயே குட்டி போட்டு பேரண்ட் ஒரே ஜோடி விட்டுருந்தேன். அது குட்டி பார்த்து முன்னாடி போன வீடியோவில் பார்த்துருப்பியன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் வளர்ந்துருச்சு. சரி, தனியாக எடுத்து போட்டால் கொஞ்சம் வேகமாக வளரும். ஃபுட்டு அம்மாவே நிறைய தின்றுது. அதனால் தனியாக எடுத்து போட்டால் இது பார்த்தீங்கன்னா ஒரு இன்ச்சு அந்த மாதிரி இருக்கும். இது வாங்களேன், இதுங்க ஃபுட்டு போட்டு காட்டுறேன் எப்படி திங்குது. இப்போ பார்த்தீங்கன்னா திறந்தாச்சு ஃபுட்டு. இதுதான் ஃபுட்டு பார்த்தீங்கன்னா கப்பி ஃபுட்டு தான். கப்பி ஃபுட்டு அதான் போட்டுக்கிருக்கோம். பாருங்கள், திங்கிற பாருங்கள், நல்லா திங்க. நிறைய போடுறது, எப்போ 2 வேளை போடுறது. இன்னைக்கு காலைல மாடிக்க வரல, இல்லை காலைலையும் சாயந்தரம் போடுறது. ஏன்னா முன்னாடி நம்ம போடுறது சாதா ஃபுட்டு, அந்தளவு லைஃப் ஃபுட்டு போடல. அதனால் அந்தளவுக்கு க்ரோத் இல்லை. அதெல்லாம் 2 வேளையாக போடுறது. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளூவும் ஒயிட்டும் இருக்குது. ஆனால் அம்மா பார்த்தீங்கன்னா 2மே ப்ளூ தான், அப்பாவும் அம்மாவும். ஆனால் ஒயிட்டும் வரும். இது போல் நம்ம வீட்டில் போட்டது. அதான் நல்லா சின்னதுலேருந்து பார்த்து அழகாக அப்போ தான் கலர் வருது எல்லாத்துக்கும். இதுலேருந்து 4 மட்டும் ஒரு கஸ்டமர் கேட்டிருந்தா நம்ம கடையில். சரி, ஆசைப்படுறான்னு சொல்லி அவளுக்கு மட்டும் 4 மட்டும் எடுத்து பண்ணி. யாருக்கு இப்போ விற்கிறது இல்லை, வளர்ந்தோன்னா விற்கிறது. இன்னும் ஒரு மாதம் கழிச்சுனா விற்றுடலாம். ஒரு 80 ரூபான்னு ஜோடி. கொஞ்சம் சைஸ் பெருசாக வந்துச்சுன்னா நம்ம விற்போம். 80 ரூபா அந்த மாதிரி வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் எவ்வளோ குட்டின்னா ஒரு 70 இருக்கும். அதிகபட்சம் 70 அவ்வளோதான் இருக்கும். அடுத்து போயிடலாம். இது பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் போட்டது. நம்ம வீட்டு கீழே தொட்டியில் வச்சு செட் பண்ணோம்ல, அதில் போட்டது. பல வீடியோ பார்த்தா தெரிஞ்சிருக்கும். இதில் நிறைய குட்டி இருந்துச்சு. இதான் ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் போட்டதே. நிறைய இருந்துச்சு. பார்த்தா எல்லாம் என்னன்னு தெரியல, இடையில வந்து ஏதோ ஒரு நோய் மாதிரி வாயில் செகுல்கிட்ட ஒரு மாதிரி இது மாதிரி வந்து செத்துருச்சு. ஒரு 10-15 குட்டி கிட்ட செத்துருச்சு. ஆனால் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இது பிறந்தே 2 மாதம் ஆச்சு. பாதிக்கிட்ட சைஸே வளர மாட்டேங்குது. பெருசு நல்லா இருக்கு. இந்த 80 ரூபா சொன்னோம்னா அந்த சைஸில் இருந்தால் பாதி தெரியுதுங்க. இதுக்கும் அதே மாதிரி அதே ஃபுட்டு தான் போடுறோம். 2 வேளை பாருங்க, எல்லாம் திங்க வருங்க. இல்லைங்க, இன்னைக்கு எல்லாம் ஃபுட்டும் கீழே போடுறோன்னா கீழே தின்றுதுங்க. தெரியுதான் தெரில உங்களுக்கு வீடியோக்கு. நம்மட்டு செல்லு வந்து அந்தளவுக்கு வீடியோ குவாலிட்டி வந்து அந்தளவுக்கு இல்லை. ஓரளவு தெரியும், பார்த்துக்கோங்க. இன்னும் கொஞ்ச நாளில் நம்ம வீடியோ நல்ல குவாலிட்டியாக வரும். இதில் ஒரு 5 கிட்ட மட்டும் நல்ல பெருசாக இருக்குது. நல்லா பெருசாக இருக்குது. இன்னும் நல்லா சாப்பிடுது. அது அந்த அங்கிட்ட தெரியுது பாருங்க உள்ளக்க. சரி, அடுத்ததுக்கு போயிடுவோமா நம்ம? அடுத்து வந்து இதோட இந்த அங்கே பார்த்தீங்கல்ல அந்த பிரிட்ஜ் பஸ், அதோட அம்மாவை தான் பார்க்க போகிறோம். ஒரு பேர் கழுவி வச்சுருக்கேன். அடுத்த ப்ரீடு சைடு வெளியே கிடந்தாலும் அழுக்காகி எதுவும் முட்டை விட மாட்டேங்குதுன்னு அம்மாவை. எவ்வளோ பெருசு பார்த்தீங்கன்னா ஒரு 2 இன்ச்சு இருக்கும். 2 இன்ச்சு நல்ல முட்டை வச்சுருக்கு வயிற்றுல. இல்லை இந்த டைல்ஸ் இருக்குல்ல,
இந்த டைல்ஸ்குள்ளே தான் போய் முட்டை போட்டுச்சு வாட்டி. இதுக்கும் சாப்பாடு போட்டுருவோம். மேல் இருக்குது, மேல் நல்ல பெருசாக இருக்கும் ஃபீமேலை காட்டிலும். இதெல்லாம் ஒளிஞ்சிருக்கு இல்லைங்க. இது வந்து எப்படியும் நம்மகிட்ட வந்து எவ்வளோ நாள் இருக்கும், இதுவும் 1 வருஷம் ஆக போகுது. 1 வருஷமா 8 மாதம் அந்த மாதிரி இருக்கும். 8 மாதம். உங்களுக்கு அந்த காட்ட அப்படி எடுக்கக்கூடாது. என்ன ஆச்சு இந்த லெப்ரீடு முட்டை எதுவும் விட்டுருச்சா என்னங்க. மேலே பாருங்கள் எவ்வளோ பெருசுங்க. நல்ல சைஸு மேல், நல்ல சைஸு. இன்னொன்று குண்டு குண்டுன்னு இருக்கு. இங்கே இருங்க ஃபீமேல். சரி அதிலே இருக்கட்டும். ஃபீமேல் நல்லா வயிறு பெருசாகிடுச்சு. இன்னும் ஒரு 3 நாளில் இதை விட்டான்னு விட்டுரும். முட்டை விட்டான்னு விட்டுரும். தண்ணி நீட்டாக இருந்துச்சுன்னா முட்டை விட்டுதுங்க. ஏற்கனவே என்னென்ன முட்டை விட்டுருக்க வேண்டியது. ஏன்னா அது பிறந்தே அந்த பிரிட்ஜ் பாக்ஸ் பிறந்தே அதுகளே 2 மாதம் தாண்டிடுச்சு. மாதம் முட்டை விடும். மாதத்துக்கு 2 வாட்டி விடும், 3 வாட்டி விடும். இது வந்து தண்ணி அழுக்கானனாலேயே விடவே இல்லை. இப்போ தான் சாப்பாடு திங்கிதுங்க. சரி, அவனை மட்டும் ரொம்ப நிறைய அளவுக்கு மீன் இல்லை இப்போதைக்கு. எல்லாத்தையும் நம்ம கொடுத்துட்டோம். ஏன்னா எல்லாத்தையும் பார்த்துக்க முடியல. இன்னொன்று வந்து அந்த அளவுக்கு எதுவுமே பெருகாத மாதிரி அப்படியே கிடந்துச்சு. அதனால் எல்லாத்தையும் கொடுத்துட்டு இப்போதைக்கு இவ்வளோ தான் இருக்குது. யாருக்கும் ஃப்ளோரான் வேணும்னா கேளுங்க, நான் கொண்டு வரேன். இதை நம்ம வளர்க்க தான் வச்சுருக்கோம். யாருக்கும் தேவைப்பட்டுச்சுன்னா குட்டி வேணும் ப்ரோ அப்படின்னா கடையில் வந்து சொட்டிங்கன்னா நான் சாயந்தரம் வந்து எடுத்து கொடுத்துருவேன். இதுக்கு மட்டும் ஃபுட்டு போடலங்க. சரி, அடுத்த வீடியோவில் பார்ப்போம் காய்ஸ். அடுத்து இது நல்ல வீடியோவில் பார்ப்போம். பாய் காய்ஸ்.